நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹைதராபாத்துக்கு சுதந்திரம் கிடைக்காம தான் இருந்திருக்கு. ஹைதராபாத்தை ஆண்டுட்டு இருந்த நிசாம்ங்கிற ஒரு மன்னர் ஹைதராபாத்தை துர்கிஸ்தான் ஒரு தனி நாடா மாத்தணும்னு ஆசைப்பட்டாரு. அதனாலேயே அங்க உள்ள மக்கள் எல்லாத்தையும் மதம் மாற சொல்லி ரொம்பவே துன்புறுத்தினாரு. ஆண்களா இருந்தா சுட்டுக் கொள்றதும், பெண்களா இருந்தா மானவகப்படுத்துறதும், இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து ஹைதராபாத்தையும் ஹைதராபாத் மக்களையும் காப்பாத்தி ஹிந்துஸ்தான் கூட எப்படி இணைச்சாங்க அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா சொல்லக்கூடிய படம் தான் 2024 ரிலீஸ் ஆன ரசாகர். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த படத்தை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் யாரும் தவறா எடுத்துக்க கூடாது. இந்த படத்துல வர சீன்ஸை மட்டும்தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்துஸ்தான் ஆண்டுட்டு இருந்த நிறைய மன்னர்களை பத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்படி இப்ப ஹைதராபாத் ஆண்ட மன்னர்களை பத்தி காட்டிட்டு இருக்காங்க. அவங்க தலைமுறையில வந்த கடைசி மன்னரான 7வது நிசாம் நீர் உஸ்மா அலிகான். இவர் எப்படிப்பட்டவர்னா, இஸ்லாம் மதத்தை காப்பாத்துறதுக்குன்னே இவர் பிறந்திருக்காருன்னு, இந்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு அடிமைகள் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வாழக்கூடிய ஆளு. அதனால இவரோட காலகட்டத்துல இந்துக்களோட கோவில்களும் இந்துக்களோட வேதங்களும் அழிக்கப்பட்டுச்சு. இவருக்குன்னு ஒரு படை ஒண்ணு இருந்துச்சு. அந்த படையோட பேர் தான் ரசாகர்கள் படை. அந்த படைக்கு தளபதினு ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் தான் ரிஸ்வி. இவங்க எப்படிப்பட்டவன்னா, இவங்க பேச்சை கேட்காதவங்க, உயிர் வாழவே தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மதவெறி பிடிச்ச ஆளு. இப்ப 1947 காட்டுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து அந்த மன்னர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹிந்துஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, நாங்க வேணா ஹிந்துஸ்தான் கிட்ட பேசி உங்களுக்கு தனி அங்கீகாரம் வாங்கி தரட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மன்னர் சொல்றாரு, யாரும் எங்களுக்கு அங்கீகாரம் தர தேவையில்ல, நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹைதராபாத் துர்கிஸ்தான்ங்கிற ஒரு தனி நாடா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹிந்துஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைக்குது. நாட்டு மக்கள் எல்லாரும் மூவண்ண கொடியை ஏத்தி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஹைதராபாத்ல மூவண்ண கொடியை ஏத்துறவங்கள ரசாகர்கள் படை அடிச்சு மூவண்ண கொடியை எரிக்கிறாங்க. இப்ப டெல்லியை காட்டுறாங்க. டெல்லியில சர்தார் வல்லபாய் பட்டேல் காமிக்கிறாங்க. அவரும் ஹிந்துஸ்தான் மேப்பை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. எல்லா சமஸ்தானமும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் வந்து ஹைதராபாத் சமஸ்தானம் மட்டும் நம்ம கூட சேர மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னா பட்டேலும் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்ப அவரு சொல்றாரு, அவங்களுக்கு உடனே ஒரு கடிதம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த நிசாம்ங்கிற மன்னரை காட்டுறாங்க. அவரும் இப்ப அவரோட படை தளபதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹிந்துஸ்தான் கிட்ட இருந்து நம்மளுக்கு கடுதாசி வந்திருக்கு, ஹைதராபாத்தை நம்ம ஹிந்துஸ்தான் கூட இணைச்சாகணுமா, இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த படை தளபதி ரிஸ்வியும் சொல்றான், ஹிந்துஸ்தானுக்கு இப்பதான் ரெக்கம் முளைச்சிச்சு, அதுக்குள்ள நம்மள எதுக்குற அளவுக்கு துணிவு வந்துருச்சா, வரட்டும் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறமா சொல்றான், அவங்களுக்கு இந்த பாகிஸ்தான் கூட இருக்கிற காஷ்மீர் பிரச்சனையை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்கும், அதுக்குள்ள நம்ம ஹைதராபாத்தை நம்ம துர்கிஸ்தானா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த மன்னரும் சொல்றாரு, நீ சொல்றது சரிதான், நீ சொல்ற மாதிரி மாத்தணும்னா இந்த ஊர்ல உள்ள மெஜாரிட்டியான மக்கள் நம்ம சொல்றதை கேட்கணும். இனிமேலுக்கு யாராச்சும் ஹிந்து கோயிலுக்கு போனாலோ ஹிந்து வேதங்களை படிச்சாலோ அவங்கள அங்கேயே தூக்குல போடுங்க, இனிமேலுக்கு எல்லாம் இஸ்லாம தான் கும்பிடணும், இஸ்லாத்தை பரப்புங்க அப்படின்ற மாதிரி ரிஸ்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரிஸ்வியும் அவனோட ரசாகர்கள் படையோட ஒரு கிராமத்துக்கு ஜீப்ல வந்துட்டு இருக்கிறான். அங்க உள்ள ஒரு வாத்தியாரும் அங்க உள்ள குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவங்களோட தாய்மொழியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதையும் அவன் பாத்துறான். பார்த்துட்டு இப்ப அவங்க எல்லாத்தையுமே சுத்தி வளைக்கிறான். இப்ப அவனும் அந்த வாத்தியார் கிட்ட சொல்றான், கடவுள் மாதிரி இருக்கிற உருதை சொல்லி கொடுக்காம நீ உன் தாய்மொழியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பையனோட தலையை வெட்டிடுறான். இதை பார்த்தோன்னா அங்க உள்ள குழந்தைங்க எல்லாமே பயந்து ஓடுறாங்க. இப்ப அந்த ரத்தமும் போர்டுல தெரிக்குது. அந்த ரத்தத்திலேயே வாத்தியாரோட கையை எடுத்து உருது எழுதிட்டு இருக்கிறான். இப்ப அந்த வாத்தியார் கிட்ட சொல்றான், இந்த மேலுக்கு நீ எல்லாருக்கும் உருது தான் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி அவரையும் மாட்டிட்டு இருக்கிறான். அப்புறமா சொல்றான், நீ பெரிய ராஜ துரோகம் பண்ணிட்ட, உனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த கத்தியை எடுத்து இப்ப வாத்தியாரோட நாக்கா கிழிச்சு விட்டுறான். அப்படியே அங்க இருந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே கொல்ல சொல்லி அவங்க ரசாகர்கள் படைக்கு ஆர்டர் போட்டுறான். இப்ப அவனு எல்லாமே அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே கொண்டுறானோ. இப்பதான் நம்மளுக்கு படத்தோட டைட்டிலே போடுறாங்க ரசாகர்ன்ட்டு. இப்ப அந்த நிசாம்ங்கிற மன்னரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து வந்தவர் கூடயும் அவங்க நாட்டுல உள்ள முக்கியமான ஆட்கள் கூடயும் உட்காந்து சபையில பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து வந்தவர் சொல்றாரு, நாங்க எவ்வளவுதான் ஹிந்துஸ்தான் கூட பேசி 1 வருஷம் ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம், நீங்க 1 வருஷத்துல ஹைதராபாத்தை ஹிந்துஸ்தான் கூட இணைச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு ரிஸ்வியும் இப்ப உள்ள வரான். இப்ப அவனும் சொல்றான், நாங்க எதுக்கு ஹிந்துஸ்தான் கூட சேரணும், நாங்க அதெல்லாம் சேர முடியாது, எங்க ஹைதராபாத்தை நாங்க துர்கிஸ்தானா மாத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். உடனே அதை கேட்டுட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து வந்த ஆளும் சொல்றாரு, உங்க ஹைதராபாத்துக்கு தனி நாடுன்னு அங்கீகாரம் கொடுக்கணும்னா அதுக்கு முதல்ல உங்க ஊர்ல துறைமுகங்கள் இருக்கணும், அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த சபையில இருந்த இன்னொருத்தரும் சொல்றாரு,
ஆமா இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே ஹிந்துக்கள், அவங்க எல்லாரும் ஹிந்துஸ்தானை தான் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அதை கேட்ட ரிஸ்வி சொல்றான், அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம இஸ்லாமிய மக்களை நம்ம துர்கிஸ்தானுக்கு கூட்டு வரலாம், அதோட இங்க உள்ள ஹிந்து மக்கள் எல்லாத்தையுமே மத மாற்றம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அதை கேட்ட அந்த சபையில உள்ள ஒருத்தரும் அது எப்படி முடியும்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த மன்னரும் ரிஸ்வி சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டோன்னா அந்த சபையில இருந்த ஒருத்தரும் என் பதவி நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடுப்பாகி போயிடுறாரு. இப்ப ரிஸ்வியும் அந்த மன்னர்கிட்ட சொல்றான், நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏஜெண்டா யுனைடெட் ஸ்டேட்டுக்கு போன லயாக் அலியை நம்ம பிரதம மந்திரியா அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த மன்னரும் அதுக்கு அனுமதி கொடுத்துறாரு. இப்ப லயாக் அலியும் ஹைதராபாத் வந்துடுறான். ஹைதராபாத் வந்துட்டு ரிஸ்வி கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்ப அவங்க கிட்ட கேக்குறான், ஹைதராபாத்ல நம்மளோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த ரிஸ்வி சொல்றான், ஹைதராபாத் இன்னும் கொஞ்சம் நாள்ல துர்கிஸ்தானா மாற போகுது, ஹிந்து மக்கள் எல்லாம் பயமுறுத்தி மதம் மாற வச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறமா கேக்குறான், பாகிஸ்தான் கஷ்டத்துல இருந்தப்ப 20 கோடி கொடுத்து ஹெல்ப் பண்ணமே, அதுக்கு பாகிஸ்தான் கை மாற நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி லயாக் அலி கிட்ட கேக்குறான். அதுக்கு அவனும் சொல்றான், பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க படைகளை அமைச்சு நம்மளுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்கிறானோ, இஸ்லாத்துக்காக பண்ண போற இந்த விஷயத்துல நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து சிரிச்சிட்டு இருக்கிறானோ. இப்ப டெல்லியை காட்டுறாங்க. டெல்லியில சர்தார் வல்லபாய் பட்டேலை காமிக்கிறாங்க. அவரும் அவர் கூட உள்ளவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, இந்துஸ்தான்ல உள்ள எல்லா சமஸ்தானங்களும் ஹிந்துஸ்தான் கூட சேர்ந்துருச்சு, ஹைதராபாத் மட்டும் ஏன் என்ன சேராம இருக்கு அப்படின்னு அவர் கூட உள்ளவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹைதராபாத்ல உள்ள ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. கிராமத்துல ஒரு பொண்ணு பிரசவ வழியில கத்தி அழுதுட்டு இருக்கிறா. இப்ப அவ அழுகுற சவுண்ட் வெளில கேட்டக்கூடாதுன்னு அவங்க அம்மாவும் அங்குள்ள ஒரு துணியை கிழிச்சு அவ வாயில வச்சு அழுத்துறாங்க. ஏன்னு பார்த்தா இவ கத்துற சவுண்ட் வெளில கேட்டுச்சுன்னா பிறக்க போற குழந்தைக்கு இவங்க வரி கட்டணும். இவங்கள்ட்ட காசு இல்லாததுனால இவங்க அதை மறைக்க பாக்குறாங்க. இப்ப குழந்தையும் பிறந்துருது. பார்த்தா பெண் குழந்தை பிறந்திருக்குது. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப அங்க இருந்த நெல் எடுத்து அந்த குழந்தைய கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தை வாயில போட போறாங்க. அந்த பாட்டியும் நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, இவளும் அவங்களுக்கு அடிமையா தானே இருக்க போறா, இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இவளோட கருப்பையும் அந்த ரசாகரங்க சூறையாடிடுவாங்க, அதுக்கு இவ மானத்துறையாச்சும் சாவட்டும் அப்படின்ற மாதிரி அந்த நெல் எடுத்து அந்த குழந்தையோட வாயிலே போட்டு இப்ப அந்த குழந்தைய கொண்டுறாங்க. இப்ப அந்த குழந்தைய வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இவங்க போட்ட சத்தத்துல அந்த துரைக்கு தெரிஞ்சு போயிருது. துரையும் வந்து உங்க பொண்ணு குழந்தை பெத்துட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு இவங்களும் சொல்றாங்க, பெண் குழந்தை இறந்து பிறந்திருக்கையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவனும் சொல்றான், பெண் குழந்தை பிறந்ததுக்கு ஒரு வரியும் அது இறந்ததுக்கு ஒரு வரியும் கட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இதை கேட்டவன சர்தார் வல்லபாய் பட்டேலும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கூட உள்ளவட்ட கேக்குறாரு, இதை எதிர்த்து அங்க உள்ள யாருமே குரல் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த ஊர்ல உள்ள இன்னொரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாமே அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல உள்ள துரையோட ஆட்களும் அங்க வந்து ஐலமான்னு சொல்லிட்டு ஒருத்தைய கூப்பிடுறானோ. அவளும் இப்ப கிளம்பி பாக்குறா. அவனும் சொல்றானோ, நீ விளைய வச்ச நெற்கதிர்கள் எல்லாத்தையுமே துரைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றானோ. அவளும் கேக்குறா, இது உத்தமராசோட நிலம், அதை நான் குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு துரைக்கு நெற்கதிர்களை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவனும் சொல்றானோ, இங்க உள்ள எல்லாமே துரையோட நிலம் தான், துரை கேட்டா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றானோ. அதுக்கு அவளும் சொல்றா, இங்க எது ஒரு நெற்கதிரை கூட நான் கொடுக்க மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்ப அவனும் கடுப்பாகி இவளை அடிக்கிறதுக்காக ஓடிடுறானோ. இவளும் அவங்கள அடிச்சு இப்ப ஓட விட்டுறா. அடுத்த நாள் அந்த துரையும் அவங்க ஆட்களோட ஐலமாவோட இடத்துக்கு வந்துடுறான். இவளும் என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட காலில் விழுவ போறா. இவனும் எட்டி ஒரே உதையா வச்சு ஐலமாவை கீழே தள்ளிடுறான். அவளும் இப்ப போய் கீழே விழுந்துடுறா. இப்ப துரையும் ஆளுங்களை விட்டு ஐலமாவை அடிக்க சொல்றான். அவனும் கம்பை எடுத்துட்டு அவளை அடிக்கிறதுக்காக வரானோ. அப்ப நரசிம்ம ரெட்டிங்கிற துரையும் இப்ப அவளை காப்பாத்துறாரு. இப்ப அந்த நிசாம் பேச்சை கேட்கிற துரையும் சொல்றான், நீ இந்த விஷயத்துல உள்ள வராத, நீ நான்லாம் ஒரே ஆளுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த நரசிம்ம ரெட்டி சொல்றாரு, ஆமா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், ஆனா நீ தான் நிசாம் பேச்சை கேட்டு மாறி போயிட்ட. துரைங்கன்னா யாரு, மக்களுக்கு காவலன்களா இருக்கணும், அதை விட்டுட்டு அந்த நிசாம் பேச்சை கேட்டு மக்களை கொடுமைப்படுத்த கூடாது. ஐலமாக்காக 60 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கிற, இங்க உள்ள நெற்கதிர்கள்ல இருந்து ஒரு நெற்கதிர் கூட எடுத்துட்டு போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அங்க இருந்த ஆளுங்களும் எங்க ஐயாவே தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவர் அடிக்கிறதுக்காக கம்பு எடுத்துட்டு வரானோ. இப்ப நரசிம்ம ரெட்டி அவர் தம்பியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியா அந்த நிசாம் பேச்சை கேட்கிற துரையையும் அடிச்சு விரட்டி விட்டுறாரு. இப்ப இவரே நெல் மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு ஐலமாவுக்கு துணையா போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த நிசாம் பேச்சை கேட்கிற துரையும் போலீஸை கூட்டு வந்து இவரை திருட்டு கேஸ்ல
கேஸ்ல மாட்டி விட்டுறான். இப்ப அந்த போலீஸும் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருது. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரிஸ்வியும் வந்துடுறான். அவனும் சொல்றான், இனிமேலுக்கு இந்த மாதிரி தலைவன்கள்லாம் உருவாவே கூடாது, இவனை ஊர் மக்களுக்கு நேரம் கட்டி வச்சு அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப இவனும் ஊர் மக்களுக்கு நேரம் கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கானோ. அதை பார்த்துட்டு ஐலம்மாவும் எவ்வளவுதான் ரிஸ்வி கிட்ட கெஞ்சிரா. அவனும் இப்ப ஐலம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ரிஸ்வியும் நரசிம்ம ரெட்டி கிட்ட போய் சொல்றான், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தானே 60 கிலோமீட்டர் நடந்தே வந்த, இனிமேலுக்கு நீ எதையுமே கேள்விப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் காதலையும் இவர் தம்பி காதலையும் கல்ல வச்சு அடங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அவன் ஆளுங்களும் இவங்க 2 பேர் காதலையுமே கல்ல வச்சு அடிச்சு இறக்கிறானோ. இப்ப 2 பேருமே மயக்கத்துல இருக்கிறாங்க. இதை பார்த்து ஐலம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. இப்ப அந்த ரிஸ்வி சொல்றான், இனிமேலுக்கு இந்த நிசாம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்தா என்ன நடக்கணும் உங்க எல்லாருக்கும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாத்தையுமே அங்க உள்ள ஒரு மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டுட்டு கீழே வைக்கப்போற போட்டு கொளுத்தி விட்டு போயிடுறான். இந்த ஊர் மக்கள் எல்லாமே காப்பாற்ற முடியாம பார்த்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயமும் பட்டேலோட காதுக்கு போகுது. இதை கேட்டோன்னா அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. தலைவனா வந்து எதிர்த்து கேட்டா தலைமையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இது ரொம்ப நாளைக்கு நம்ம விடக்கூடாது, இதை நம்ம ஏதாச்சும் முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல எல்லாம் நிம்மதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரசாயனர்கள் படையும் அந்த கிராமத்துக்கு வந்துருது. வந்தோன்னா அவனை பார்த்தோன்னா எல்லாம் பயந்துக்கிட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அதுல உள்ள ஒருத்தனை சொல்றான், இந்துக்களா இருக்கிற எல்லாம் பரதேசியா இருக்கிறீங்க, இனிமேலுக்கு எல்லாம் இஸ்லாமுக்கு மாறுங்க, முதலாளி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு அங்க உள்ள ஐயரும், எங்க மதத்தை விட்டு எப்படி ஐயா நாங்க மாற முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அவனும் கடுப்பாயி கீழே இறங்கி வந்து அவர் பூணூலை பிடிச்சி அறுத்துட்டு அவர் எட்டி ஒரே வச்சு கீழே தள்ளிடுறான். இப்ப அவரும் கீழே போய் விழுந்துறாரு. இப்ப அவனும் சொல்றான், எல்லாரும் அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப அங்க உள்ள ரசாயனர்கள் படை கிட்ட சொல்றான், இவங்களை எப்படி வலிக்கு கொண்டு வரணுமோ கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அவனும் அங்க வந்த பெண்கள் எல்லாத்தையுமே அவங்க துணியெல்லாம் அவுத்து எல்லாருக்கும் நேராவே கற்பழிக்கிறானோ. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஆண்களையும் ரொம்பவே கொடூரமா சித்திரவதைப்படுத்துறானோ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப அங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிற ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து எல்லாருக்கும் நேரம் அவன் மார்பகத்தை வெட்ட போறான். உடனே அவளோட புருஷனும் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு அவன் காலிலே வந்து விழுந்துறான். அதை பார்த்துட்டு அவனும் சொல்றான் அந்த ஐயர்கிட்ட, நீனு இந்த மாதிரி இஸ்லாமுக்கு மாற பழகிக்கோ, இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற முடி வெட்டுற ஒரு ஆளை அந்த ஐயரோட குடுமையை வெட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அவனும் அந்த குடுமையை வெட்டிடுறான். இப்ப ஐயரும் ஒண்ணுமே சொல்ல முடியாம நின்றுட்டு இருக்காரு. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறான், நாளைக்கு நான் வந்து பார்க்கும் போது எல்லாரும் இஸ்லாமா மாறி இருக்கணும், இல்லைன்னா விளைவுகள் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்த மாடுகள் எல்லாம் இழுத்துட்டு வாங்கடா, நைட்டுக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகளை இழுத்துட்டு போயிடுறான். இப்ப அங்க அந்த சின்ன பொண்ணையும் தூக்கிட்டு போயிடுறான். அவங்க அம்மாவும் எவ்வளவு கதறாங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அவனும் காதல கூட வாங்காம குதிரையில தூக்கி வச்சுட்டு கூட்டு போயிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகி சொல்றாரு, நம்ம இந்து மக்களை கொடுமைப்படுத்துற அந்த ரசாயனங்களோட ரத்தத்தை எடுத்து நம்ம மண்ணை சுத்தப்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவங்க அண்ணனும் சொல்றாரு, இந்து மதத்துக்காக நம்ம போராடுறது நல்ல விஷயம் தான், நம்மள ஒருத்தர் உயிர் போனாலும் அந்த ரசாயனங்களோட 10 உயிரை போக வச்சுதான் நம்ம உயிர் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே இந்து மதத்தை பரப்பக்கூடிய ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராரு. அவரும் சொல்றாரு, நம்ம ஆயுதத்தால சண்டை போட போறது கிடையாது, அறிவால தான் சண்டை போடணும், இந்த ரசாயனால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே போய் நம்பிக்கை கொடுக்குறாங்க. அந்த கணவன் மனைவிக்கு திரும்பி ஹிந்து முறைப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த ஐயருக்கும் திரும்பி அவரோட மரியாதையோடைய அவர் பூணூல பூஜை பண்ணி அவருக்கே கொடுத்துட்றாங்க. அடுத்த நாள் காட்டுறாங்க, அதுல உள்ள ஒருத்தரும் இப்ப அவங்க வீட்டுல துளசிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க ஒய்ஃபும் கோமாதாக்கு பூஜை பண்றதுக்காக போறாங்க. போய் பார்த்தா அங்க திடீர்னு அவங்க அலறாங்க. இவரும் ஓடி போய் வெளில பாக்குறாரு. போய் பார்த்தா அவங்க மாட்டை கொன்னு அந்த குடலெல்லாம் தூக்கி இவங்க வாசல்லே போட்டு வச்சிருக்கானோ. அதை பார்த்து இவரு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இப்ப மாட்டுக்கிட்ட போய் அழுதுட்டு இருக்கிறாரு. இப்ப அவனும் வந்து இந்த மாதிரி பூஜை பண்றது கோமாதா கிடையாது அப்படின்ற மாதிரி நக்கலா சிரிக்கிறானோ. அதை பார்த்து இவரும் டென்ஷன் ஆகி அங்க இருந்த கொம்பு எடுத்து அவங்களை எல்லாருமே சர மாதிரியே தாக்குறாரு. அவனும் இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானோ. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பின்னல்ல இருந்து வெட்டுறதுக்காக ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வரான். அப்ப திடீர்னு ஒரு மாடு பின்னல்ல இருந்து வந்து அவனை குத்தி கொலை பண்ணிட்டு வந்த வழியிலே திரும்பி ஓடிடுது. இப்ப பார்த்தா ரசாயனர்கள் படையும் எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்துடுறானோ. இப்ப இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறானோ. அப்ப அந்த ரிஸ்வியும் வந்துடுறான். ரிஸ்வி சொல்றான், எங்க ஆளுங்களே நீ கொல்றியா, இவரை நம்பறதுக்கு தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அடுத்தது அந்த கிராமத்துக்கும் போய் அந்த கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வீட்டோட எரிக்கிறான். அங்க இருந்து ஐயரையுமே ஒரு இடத்துல கட்டி வச்சு அவரையுமே உயிரோட எரிச்சிடறான். இப்ப அந்த ரிஸ்வி சொல்றான், யாரும் நிசாமோட சட்டத்தை கடைபிடிக்கலனா அவங்க எல்லாருக்கும் இதான் நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப டெல்லியில உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல காமிக்கிறாங்க. அவரும் அவர் கூட உள்ளவரும் இப்ப போய் நேருஜியை பாக்குறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த ஹைதராபாத்ல உள்ள நிசாம்ங்கிற மன்னர்
ஹைதராபாத்தை துர்கிஸ்தானா மாத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம தடுத்து நிறுத்தணும். அதோட அங்குள்ள ஹிந்து மக்கள் எல்லாரையுமே ரிஸ்வி மூலமா ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நேருவும் சொல்றாரு, நீங்க சொல்றதுக்கு எதுக்குமே நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது. அதோட நம்ம அவங்க கிட்ட போட்ட ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா ஐக்கிய சபையில நம்மள கேள்வி கேட்பாங்க. அதனால இப்ப அமைதியா இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த மன்னரை காட்டுறாங்க. அந்த மன்னரும் அவங்க மனைவிகளோட எல்லாரோடய உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப பேகம்ங்கிற அவங்களோட கடைசி மனைவி ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. அவரும் இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுல உங்க பத்தி தப்பா போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. யார் இந்த ஹிந்து பரதேசிகள் எழுதிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, இல்ல இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க தான் இதை பத்தி எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அவரும் இன துரோகிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இப்ப பக்கத்து கிராமத்தில் உள்ள துறை உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. இப்ப இவரும் அவரை பார்க்கறதுக்காக போறாரு. அந்த துறையும் மன்னரை பார்த்து வணங்கிட்டு சொல்றாரு, எங்க கிராமத்தில் உள்ள மக்களோட வரியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த மன்னரும் உள்ள அனுப்பிச்சு வை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மன்னரும் பாக்குறாரு, அதுல குங்குமமும் மஞ்சளும் இருக்கு. இதை பார்த்தோம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கு அவங்க கடைசி மனைவி பேகமும் சொல்றாங்க, இந்து பெண்கள் எல்லாமே அவங்க கணவன்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குங்குமத்தை நெத்தியில வைப்பாங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களுக்காக இந்த இதை அமுச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்து அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி அது எல்லாத்தையுமே தட்டி விட்டுறாரு. அடுத்த சீன்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் கூட உள்ளவரை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஹைதராபாத்ல இருந்து சில பேர் அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே இந்த ரசாகர்கள் பண்ண கொடுமை எல்லாம் நினைச்சு இவனு எப்ப போறானோ அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப ரிஸ்வியும் ரசாகர்கள் படையும் அந்த இடத்துக்கு வந்துடுறானோ. வந்தோடனே இவங்க கணவன்கள் எல்லாரையுமே கொண்டுறானோ. கொன்னுட்டு இப்ப இவங்க சேலை எல்லாத்தையுமே உருவுறானோ. இவங்களும் வேணான்ற மாதிரி அழுதுட்டு இருக்கிறாங்க. ரிஸ்வியும் இப்ப இவங்க கணவன்கள் தலைமையிலே காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்கிறான். அப்புறமா இவங்களோட துணியெல்லாம் அவுத்து இவங்கள நிர்வாணமாக்கிறான். அங்குள்ள வயசானவரும் இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி கண்ணை மூடுறாரு. இப்ப அந்த ரிஸ்வியும் அவன் கையில இருந்த கத்தி எடுத்து அந்த வயசானவரோட கண்ணை கிழிச்சு நல்லா பாரு அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டிட்டு இருக்கிறான். அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க ஏன்னா கண்ணை மூடுறீங்க, இந்த மாங்கல்யத்தை கட்டின என் புருஷனை தவிர நீங்க எல்லாருமே என் அண்ணன் தம்பிங்க தான், எங்களுக்காக நீங்க ஏன்னா சாகணும், இந்த ரசாகர்கள் பொறுக்கி நாய்ங்க தான் சீக்கிரம் சாகணும், இந்த நிசாம் ராஜ்யமும் சீக்கிரமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு அந்த ரிஸ்வியும் அவங்கள அடிச்சு இப்ப நிர்வாணமா ஆட வைக்கிறான். அவங்களும் இப்ப அழுதுகிட்டே ஆடிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட குடும்பம் தாங்காம அவங்களும் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வைக்கப்பொருக்குள்ள போய் எல்லாரும் ஒளிறாங்க. அந்த வைக்கப்பொருக்குள்ளே வச்சு இவங்க எல்லாத்தையுமே எரிச்சு கொண்டுறான். இதெல்லாம் கேட்டோன்னே பட்டேல் கூட இருக்கிறவரும் இவ்வளவு குடும்பம் நடக்குதா, இதுக்கு ஏதாச்சும் நம்ம முடிவு கட்டியே ஆகணும், நான் பட்டேல் சார் கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த நாள் பட்டேலை காமிக்கிறாங்க. அவரும் இப்ப உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவருக்கு நெஞ்சு வலிக்குது. இப்ப நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துறாரு. அங்க உள்ளவங்க எல்லாருமே டாக்டரை கூப்பிட்டு பார்க்க சொல்றாங்க. டாக்டரும் பார்த்துட்டு, சாருக்கு சின்னதாக ஒரு அட்டாக் வந்திருக்கு, இந்த மாதிரி அதிர்ச்சி தர விஷயத்த அவர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த மன்னரை காட்டுறாங்க. அவரும் அவரோட கடைசி ஒய்ஃப் பேகம் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவங்களும் கேட்கறாங்க, என்ன இன்னைக்கு மன்னர் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவரும் சொல்றாரு, நம்ம ஹைதராபாத்தை துர்கிஸ்தானா மாத்த பிரச்சனையா இருந்தது ஒருத்தன் தான், அவனும் இப்ப மரண படுக்கையில இருக்கான், அதனாலதான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்க கூட அவரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹைதராபாத்ல உள்ள இன்னொரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல உள்ள இஸ்லாம் சேர்ந்த ஒருத்தனும் அங்குள்ள ஹிந்துக்களை யாரையுமே மதிக்காம இருந்துட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு தெரிய வருது, அங்குள்ள ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படிங்கிறது. அவங்க வீட்டுக்கு போய் வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை இழுத்துட்டு வர பாக்குறான். அவங்க அப்பாவும் எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றாரு. அவரையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இப்ப அவளை பிடிச்சி வெளில இழுத்து வரான். அவளும் அவங்க கிட்டே தப்பிச்சு இப்ப ஓடிட்டு இருக்கிறா. அவனும் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். அங்குள்ள எல்லார்கிட்டையும் உதவி கேட்கறான். ஆனா யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்துல அவளோட சேலையை அவுத்துறான். அவளும் இப்ப மானத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு வயசானவர் பின்னாடி போய் ஒளிஞ்சிடறா. அவனும் அந்த வயசானவர்கிட்ட சொல்றான், தள்ளி போறியா இல்லைன்னா உன இங்கே கொண்டு போட்டுறவா அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அவரும் இப்ப அவர் கையில இருந்த கம்பு எடுத்து இவனை ஒரே அடியா அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. பின்னாடி வந்த எல்லாருமே இப்ப இவனை அடிச்சு ஊரை விட்டு விரட்டிடுறாங்க. இப்ப இவனும் நான் ரிஸ்வி சாப் கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஊர் மக்களை மிரட்டிட்டு போயிடுறான். இதெல்லாம் கேள்விப்பட்டோட ரிஸ்வியும் அவன் படைகளோட அந்த கிராமத்துக்கு வந்துடுறான். வந்து இப்ப அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுறான். கொண்டுட்டு அவங்க படைகளுக்கு சொல்றான், இங்க உள்ள எல்லா ஆண்களும் செத்து போயிட்டாங்க, இங்க உள்ள பெண்கள் எல்லாம் நமக்கு தான், போய் அவங்களை கற்பழிங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறான். உடனே ரசாகர்கள் படையில உள்ள எல்லாரும் அந்த ஊர்ல உள்ள பெண்களை ரேப் பண்றதுக்காக இப்ப துரத்திட்டு இருக்கானோ. அதுல உள்ள ஒருத்தனும் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்றதுக்காக போறான். அந்த பொண்ணோட அம்மாவும் அவனை எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றா. அவளை பிடிச்சி அவன் தள்ளி விட்டுறான். இப்ப அவளும் அங்க இருக்கிற ஏற்கலப்பை எடுத்து அவனை கொண்டுறா. இதை பார்த்தோன்னே ரிஸ்வி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவன்கிட்ட உள்ள கன் எடுத்து இப்ப அவளை சுட்டு கொண்டுறான். இப்ப ஹைதராபாத்ல உள்ள ஒரு பிரஸ் காட்டுறாங்க. இஸ்லாமை சேர்ந்த ஒருத்தரும் அங்க
நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் அங்க உள்ள நியூஸ் பேப்பர்ல அச்சடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஹிந்துஸ்தானுக்கும் தெரியணுங்கிறதுனால இந்த நியூஸ் பேப்பரை பட்டேலும் இப்ப படிக்கிறாரு. படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹைதராபாத்ல கொடுமைகள் அதிகமாயிட்டுங்கிறதே அவர் புரிஞ்சுக்கிறாரு. அங்க உள்ள ஒருத்தரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஹைதராபாத் பிரச்சனை என்னதான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க உடல்நல சரியில்லாதனாலதான் எதுவுமே உங்களுக்கு சொல்லாம இருந்தோம். ஹைதராபாத்ல பிரச்சனை ரொம்பவே பெருசாயிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பட்டேல் கிட்ட சொல்றாரு. அந்த ரிஷியும் இஸ்லாம்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறான். அப்ப அவனும் சொல்றான், நிசாம் சாஹிப்க்கு எதிராக இருக்கிற யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்க எல்லாரையுமே நம்ம கொன்றணும் அப்படின்ற மாதிரி இவனோட உசுப்பேத்திட்டு இருக்கிறான். இவனும் இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்ப அந்த ஜேர்னலிஸ்ட தேடி போயிடுறானோ. அவங்க கிட்ட போய் கேட்கறானோ, நீ தானே நிசாம் சாஹிப்பை பத்தி தப்பா எழுதுனது அப்படின்ற மாதிரி கேட்கறானோ. அதுக்கு அவனும் சொல்றான், நான் உண்மையாதான் எழுதுனேன், இங்க நடக்கிற கொடுமைகளை வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். நீ இனத்துரோகி, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்ப அவனை கொண்டுறானோ. அடுத்த சீன்ல 3 பேரு நிசாம கொல்றதுக்காக பிளான் பண்றானோ. பிளான் பண்ணபடியே அவர் வர வழியில 3 பேரும் 3 இடத்துல நின்றுட்டு இருக்கானோ. கரெக்டா நிசாம் வரும்போது ஒருத்தன் பாம்பை தூக்கி போடுறான். ஆனா பாம்பும் காருக்குள்ள விழுவாம தள்ளி போய் வெளில விழுந்துருது. வெளில விழுந்தோட நிசாமும் தப்பிச்சிடறாரு. இப்ப எல்லாரும் இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவனை அடிக்கிறத பார்த்தோன்னே மிச்சம் இருக்கிற 2 பேரும் எதுவும் தெரியாத மாதிரி போயிடுறானோ. இப்ப போலீஸும் இவனை கூட்டு போய் வச்சு அடின்னு அடிச்சிட்டு இருக்கு. இப்ப நிசாமும் ரொம்பவே பயத்துல உட்காந்துருக்காரு. அந்த ரிஸ்வியும் லயாக்கலியும் இப்ப அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரிஸ்வி சொல்றான், இதை பண்ணது ஃபுல்லாவே ஹிந்துஸ்தானா தான் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வெடிமருந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஹிந்துஸ்தான் நம்மள நேரா எதிர்க்க தைரியம் இல்லாம இந்த மாதிரி மறைமுகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறமா சொல்றான், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஒசூர், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே இப்ப போயிடுறானோ. இப்ப அவங்க ஒய்ஃப் பேகமும் வந்து நிசாம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் யாருக்காக பண்றீங்க, உங்க மகன்களே இதெல்லாம் பிடிக்காம வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்க ராஜ்யத்தை பெரிய ஆபத்து சூழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டு நிசாமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹைதராபாத்ல உள்ள இன்னொரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ரசாகர்களுக்கு அதிகமா நம்மளுக்கு கப்பம் கட்டணுமா அப்படின்ற மாதிரி தண்டோரா போட்டு வராரு. அதை பார்த்தோன்னா மக்கள் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்ப அவங்களும் ராஜா ரெட்டி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப ராஜா ரெட்டிங்கிறவரும் ஊருக்குள்ள வராரு. வந்தோன்னா அவர்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவரும், நம்ம எதுக்கு அவனுக்கு கப்பம் கட்டணும், அவனு வந்தானுன்னா அவங்கள சண்டை போட்டு ஓட விடுவோம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் தயார்படுத்திட்டு இருக்காரு. புதுசா துப்பாக்கிலாம் வாங்கி அங்குள்ள ஊர் மக்கள் எல்லாருக்கும் துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப ரசாகர்கள் படையும் ஊருக்குள்ள வருது. ஊருக்குள்ள வந்தோடனே எல்லாருமே மறைஞ்சு போய் ஊருக்குள்ள அங்கங்க உட்காந்துக்கிறாங்க. இப்ப அவனு வந்தோடனே சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரசாகர்கள் படையிலையும் இப்ப நிறைய பேர் சாவுறானோ. இப்ப அந்த ரசாகர்கள் படையில உள்ள ஒருத்தனும் ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு பையனை மரத்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இப்ப அவனை வச்சு மிரட்டுறான். ஊர் மக்கள் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாம் வெளில வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப எல்லாருமே இப்ப வெளில வந்துடுறாங்க. அந்த பையனும் இப்ப அவன் கையில குத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களும் மிளகா பொடி எல்லாம் எடுத்து அவனுக்கு கண்ணுல போட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 சைட்லயும் சண்டை பெருசாயிருச்சு. இப்ப ஒரு கட்டத்துல ரசாகர்கள் படை எல்லாத்தையுமே கொண்டுறாங்க. ஆனா பார்த்தா இவங்க சைடு இழப்பு அதிகமாயிருச்சு. ஊர் மக்கள் எல்லாம் இறந்தவங்க பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ராஜா ரெட்டியும் பாட்டு பாடி அவங்க எல்லாருக்கும் உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இறந்தவங்க பாடி எல்லாம் தூக்கிட்டு போய் இப்ப ஊர் எல்லையில வச்சு அடக்கம் பண்றாங்க. அடுத்த நாள் பெரிய ரசாகர்கள் படை இவங்க கிராமத்தை தாக்கத்துக்காக வராங்க. இவங்களும் பெரிய பெரிய பீரங்கி குண்டெல்லாம் வச்சு அந்த ரசாகர்கள் படையை அடிச்சு ஓட விட்டுறாங்க. இதை கேள்விப்படுற பட்டேல சொல்றாரு, அந்த நிசாமோட ஆட்சிக்கு இன்னும் கொஞ்ச நாள்லயே முடிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அன்னைக்கு நைட் அந்த கிராமத்தை காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பாடு இல்லாம பசியில வாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயசானவரும் திடீர்னு மயங்கி விழுறாரு. பார்த்தா சாப்பாடு இல்லாம அவர் வயல்ல இருந்து சேத்தள்ளி தின்றுப்பாரு போல. அதனாலே அவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப ராஜா ரெட்டி சொல்றாரு, சாப்பாட்டுக்காக நான் ஊர் எல்லையை தாண்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ராஜா ரெட்டி ஊர் எல்லையை தாண்டி போறதை தெரிஞ்சுக்கிட்ட ரிஸ்வியும் நைட்டோட நைட்டா அவனோட ரசாகர்கள் படையை அந்த கிராமத்துக்கு அமுச்சு வைக்கிறான். அவனும் இப்ப ஊருக்குள்ள வந்து சரமாரே எல்லாரையும் சுட்டு தள்ளுறானோ. பார்த்தா வீடு எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுறானோ. கடைசியா அதுல உள்ள ஊர் மக்கள் எல்லாரையுமே கொன்னு குமிச்சிடறானோ. இதெல்லாம் கேள்விப்படுற பட்டேல் கிட்டையும் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம எத்தனை நாளைக்கு பொறுத்துட்டு இருக்க போறோம், அந்த ரசாகர்கள் படையை எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே ஒரு ஊரையே அவனை சுடுகாடு ஆக்கிடுறானோ. ஆனா நம்ம தான் இன்னமும் அக்ரிமெண்ட் ஆதாரம்னு சொல்லிட்டு நம்ம கையாள தனத்தை காமிச்சிட்டு இருக்கிறோம், இது ரொம்பவே தப்பு, இப்படி இருந்தா ஹைதராபாத்தையும் அவங்க சுடுகாடா ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட்டேலும் இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப ஒரு முடிவு எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. இப்ப இன்னொரு கிராமத்துல இருக்கிற மக்கள் ஹிந்துஸ்தான் கொடியை ஏத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசாகர்களுக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. அது ரசாகர்களுக்கு தெரிஞ்சு போயிருது. இப்ப ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி இப்ப அந்த கொடியை ஏத்துறதுக்கு பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ரசாகர்கள் படையில உள்ளவன் மேல உள்ளவனை சுட்டுறான். இப்ப அவரும் உழுவுற மாதிரி போயிடுறாரு. ஆனா கொடியை கீழே உழுவாம அவர் வயிற்றுல குத்திட்டு அந்த கொடியை ஏத்திடுறாரு. ஆனா பார்த்தா ரசாகர்கள் படை அங்குள்ள எல்லாரையுமே சுட்டு கொண்டுறானோ.
இருக்கானோ. இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே பட்டேல ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இப்ப கமாண்டரை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு, இதயத்துல ஒரு பிரச்சனைனா அது அந்த சரீரத்தையே அழிச்சிடும். அதே போலதான் ஹைதராபாத் ஹிந்துஸ்தானோட இதயம். அதனால ஹிந்துஸ்தானை நம்ம காப்பாற்றணும்னா ஹைதராபாத்தை முதல்ல நம்ம காப்பாத்தி ஆகணும். நீங்க முதல்ல ராணுவத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே நேருவும், நீங்க யாரை கேட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா பிரச்சனை ஆயிருன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு பட்டேலும் சொல்றாரு, இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியா இருந்தோம்னா ஹைதராபாத்தை அவங்க சுடுகாடு ஆக்கிடுவாங்க. நான் இதுக்கு மேல அமைதியா இருக்க போறது இல்ல, அவங்க மேல யுத்தம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோடு கிளம்பி போயிடாரு. அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, பட்டேல் எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்பவே யோசிச்சுதான் முடிவு எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நேரு கிட்ட சொல்றாரு. இப்ப நேருவும் சரி இதுக்கு நானும் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு கை கொடுக்குறாரு. இப்ப அந்த நிசாம்ங்கிற மன்னரும் அந்த ரிஸ்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்துஸ்தான் கிட்ட இருந்து இன்னொரு கடுதாசி வந்திருக்கு, நம்மள உடனே அவங்க சரணடைய சொல்றாங்க, இல்லனா போர் தொடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த ரிஷி சொல்றான், வரட்டும் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம், நம்ம கிட்ட உள்ள படையோட பவரையும் நம்ம காமிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். பட்டேலும் அங்க இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, காஷ்மீர்ல இருந்து ஒரு சின்ன ராணுவத்தை ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சு வைங்க, நம்ம காஷ்மீரை பாதுகாத்துக்கிட்டே ஹைதராபாத்தை மீட்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல சர்தார் வல்லபாய் பட்டேல காமிக்கிறாங்க. அவரை மீட் பண்றதுக்காக ரிஷியும் டெல்லிக்கு வந்திருக்கிறான். இப்ப அவனும் சொல்றான், நிசாம் வம்சத்துக்கு யார்கிட்டயும் கையேந்த தெரியாது, அவங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியும். மற்ற ராஜ்யங்கள்ல மூக்க நுழைச்ச மாதிரி எங்க ராஜ்யத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க, அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, பாதிப்பு யாருக்கு அதிகமா இருக்கும், எங்களுக்கா உங்களுக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே இவனும் இப்ப கடுப்பாயிட்டு அவனும் சொல்றான், நீங்க மட்டும் உங்க ஹிந்துஸ்தான் படைகளை உள்ள கூட்டு வந்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய 1 கோடி ஹிந்து மக்களோட பிணங்களை தான் அள்ளிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரை மிரட்டுறான். பதிலுக்கு பட்டேலும் சொல்றாரு, உங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்காங்க, அண்ணன் தம்பி மனைவிகள் இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க, அவங்களையும் பத்திரமா பாத்துங்க, அவங்களுக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பதிலுக்கு இவரும் மிரட்டுறாரு. இப்ப இவனும் கடுப்பாகி அந்த விட்டு போயிடுறான். இப்ப ஹிந்துஸ்தானோட ஜெனரலும் அந்த 4 பேர்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீங்க எப்படி ஹைதராபாத்குள்ள போக போறீங்க அப்படின்ற மாதிரி பிளான்லாம் சொல்றாரு. இப்ப பட்டேலும் அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க 4 பேர் சேர்ந்து தான் ஹைதராபாத்தை ஹிந்துஸ்தான் கூட இணைக்க போறீங்க, நம்மளுக்கு ஹிந்துஸ்தான் கிட்ட எவனாச்சும் வாழாட்டணும்னு நினைச்சானா இது ஒரு பெரிய பாடமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரிஸ்வியும் ரசாகர்கள் படையை திரட்டிட்டு இருக்கிறான். இப்ப அவனும் அவங்க கிட்ட எல்லாம் சொல்றான், வரப்போற பாரத படைக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும், நம்மளுக்கு பாரத படை நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப பாரத படையும் ஹைதராபாத்துக்குள்ள 4 வழியா உள்ள பூர ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்து நிசாமோட படையும் ஒரு சைடு வர பாரத படையை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பாம் செட் பண்ணிருக்கானோ. இதை நம்ம பாரத படையில வரக்கூடிய கமாண்டரும் பாத்துறாரு. பார்த்துட்டு இப்ப நம்ம படைக்கு ஆர்டர் போடுறாரு, எல்லாரும் பிரிஞ்சு போய் நின்று தாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நிசாம் படைக்கும் பாரத படைக்கும் சண்டை வந்துருது. ஒரு கட்டத்துல நிசாம் படைகளை நம்ம பாரத படைகள் அடிச்சு ஓட விட்டுறாங்க. தப்பிச்சு போற ரசாகர்கள் எல்லாரையும் அந்த ஊர் மக்கள் பிடிச்சி அந்த நெருப்புலயே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நம்ம பாரத படைகள் ஹைதராபாத்துக்குள்ள போயிட்டாங்க தெரிஞ்சோடனே பட்டேலும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்போ ஒரு பக்கம் ரிஸ்வியும் பாரத படைகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேமை உடைக்கிறதுக்காக போறான். ஆனா அங்குள்ள ஊர் மக்கள் எல்லாருமே தைரியமா அவனை எதிர்த்து நிக்கிறாங்க. இப்ப ரிஸ்வியும் வேற என்ன பண்றேன்னு தெரியாம அந்த இடத்த விட்டு திரும்பி போயிடுறான். நிசாமோட ஆளுங்களும் ரேடியோல தப்பான நியூஸை பரப்பிட்டு இருக்கிறானோ. இந்து மக்களோட நம்பிக்கை குறைக்கணுங்கிறதுக்காக பாரத படைகளை நிசாமோட படையை அடிச்சு விரட்டிருச்சு அப்படின்ற மாதிரிலாம். ஆனா பாரத படைகளும் 50% ஹைதராபாத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப ஹைதராபாத்தோட நார்த்ல மக்கள் எல்லாருமே ஹிந்துஸ்தான் கொடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த ரசாகர்கள் படை எல்லாமே மக்களை சுட ஆரம்பிக்கிறானோ. மக்களும் பயந்து அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்ம பாரத படைகளும் வந்து ரசாகர்கள் படைகளை அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இப்ப ரசாகர்கள் படையில உள்ள எல்லாரும் செத்து போயிடுறானோ. இப்ப அவங்க கொடியும் கீழே உழுவுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹைதராபாத் சிட்டிக்குள்ளேயே பாரத படைகள் என்டர் ஆயிட்டாங்க. இத பார்த்தோன்னா லயாக் அலியும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு போன் பண்ணி, ஹிந்துஸ்தான் ஹைதராபாத்தை தாக்குனா நீங்க அகமதாபாத் டெல்லி மேல எல்லாம் பாம்பு போட்டு ஹைதராபாத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அது மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, உங்க சண்டையில எங்க தலையை போட்டு விட்டாதீங்க, எங்க கிட்ட இருக்கிறதே 2 பாம்பர் தான், இப்ப இருக்கிற நிலைமையில நாங்க ஹிந்துஸ்தான் கூட மோதுனா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீங்களும் நிசாமும் வேணா பாகிஸ்தான் வாங்க, உங்களை மரியாதையோட பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இப்ப லயாக் அலி என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நிசாம் கிட்ட ஹைதராபாத்ல உள்ள போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு, பாரத படைகள் ஹைதராபாத்தோட சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரிஸ்வியும் கரெக்டா நிசாமுக்கு கால் பண்றான். அவனும் இப்ப நிசாம் கிட்ட சொல்றான், நீங்க மட்டும் கொஞ்சம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் போன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் எப்படியாச்சும் பாகிஸ்தான் போயிருவேன், அங்க போயிட்டு பாகிஸ்தான் படைகளை ஹிந்துஸ்தானை தாக்கிறதுக்காக நான் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப அவரும் அதெல்லாம் காதலே வாங்காம போனை வச்சிடறாரு. இப்ப அவனும் வேற வழி இல்லாம தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா ஏர்போர்ட் கிளம்பி போறான்.
பார்த்தா அங்குள்ள ஃப்ளைட்டை அவனை விட்டுட்டு போயிடுது. ஏற்கனவே இந்துஸ்தான்லேருந்து ஃபோன் பண்ணி இவன் அக்யூஸ்டு, இவனை ஏற்றிட்டு போவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால இப்போ அந்த ஃப்ளைட்டை அவனை விட்டுட்டு போயிடுது. இவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கணும்னா இஸ்லாம் மக்களை ஆயுதமாக மாற்றினா மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி அங்குள்ள மசூதியில் போய் இஸ்லாம் மக்கள் எல்லாரையும் வெறியேற்றி விட்டுட்டு இருக்கிறான். இந்துஸ்தான் எல்லாம் நம்மளுக்கு எதிராளிங்க, நம்ம மதத்தையே அழிக்க பார்க்குறாங்க, இந்துக்களை விடாதீங்க, அவங்கள கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி சண்டையை மூட்டி விடுறான். இப்போ இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜேர்னலிஸ்ட் ஒய்ஃபும் அங்கேருந்து கத்துறாங்க, நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அவன் மத சண்டையை மூட்டி விட்டுட்டு அவன் தப்பிச்சு போக பார்க்கறான், அவனை விடாதீங்க, அவனை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே எல்லாம் ரிஸ்வியை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் தப்பிச்சு போக பார்க்கறான். கடைசியில் ஒரு கட்டத்தில் அவனும் மாட்டிக்கிறான். அவனை பிடிச்சி ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா பாரத படையும் வந்துருது. பாரத படையும் அவனை இப்ப சுத்தி வளைச்சு ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு பாரத படையோட இன்னொரு டீமும் லயாக்காலியை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் கூட இருக்கிறவரு நிசாம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு, நீங்களும் ஹைதராபாத்தை 100 வருஷமா ஆண்டுட்டு இருந்திருக்கீங்க, ஆனா நாங்களும் உங்களுக்கு எவ்வளவுதான் டைம் கொடுத்தோம், ஆனா நீங்க அதை எதையுமே காதுல போட்டுக்கிற மாதிரி தெரியல. இப்ப ஹிந்துஸ்தான் கூட ஹைதராபாத்தை இணைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, நீங்களே உங்க பதவியை ஒழுங்கா ராஜினாமா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்ப நிசாமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நிசாமும் ஹைதராபாத்ல உள்ள ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் அங்க அவரும் சொல்லிட்டு இருக்காரு, நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ண தயாராயிட்டேன். நான் நம்ம ஹைதராபாத் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம மக்கள் எல்லாம் ஹிந்துஸ்தான் மக்களோட ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு இன மத ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாம் ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. ஒரு வழியா ஹைதராபாத்தும் ஹிந்துஸ்தான் கூட இணைஞ்சிருச்சு. இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஹைதராபாத்ல வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அவரு சொல்றாரு, நம்ம பாரதத்தோட ஹைதராபாத்தும் இப்ப இணைஞ்சிருச்சு, இனி வரும் காலங்கள்ல பாகிஸ்தான் நம்ம கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் வச்சுக்க கூடாது, அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.